பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் பார்த்து சொல்றாருங்க, நீ இப்படி உன் இருதயத்தை காத்துக்கொண்டு உன்னோட ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் போது, உன்னோட இருதயத்தில் இதெல்லாம் வச்சு உன்னோட ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் போது, அல்லது உன்னோட ஆத்துமாவை இப்படிலாம் பாதுகாத்து எச்சரிக்கையா உன் ஆத்துமாவை வச்சுக்கிட்டேன்னா உன்னை நான் இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாருங்க. எப்படி இல்லைன்னா, கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உனக்கு தர்றது மாட்டில் அதில் நீ ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாங்க. ஓகேங்க, இந்த ஆத்துமாவை எப்படி எச்சரிக்கையுடன் காக்க வேண்டுங்க? ஆத்துமாவை எச்சரிக்கையுடன் காக்கணும்னா இதில் 2 காரியத்தை சொல்கிறாருங்க. முதல் நிச்சயமா நம்முடைய இருதயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணுமா, அவங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆகிறாங்க. அப்படிதானாங்க, எகிப்தில் ராஜாட்டிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி வரும்போது அந்த செங்கடலை 2ஆ பிரிக்கிறாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்மனையிலேருந்து தண்ணீர் கொடுக்குறாரு. மாறாவின் கசப்பை அவர் மாத்துறாரு. அது மட்டும் இல்லைங்க, மன்னாவினால் போசிக்கிறாரு. அவங்க ஆசைப்பட்டாங்கிறதுக்காக காடையை கொண்டு அவங்கள இறைச்சியை கொடுக்குறாருங்க. இப்படி அநேக அற்புத அடையாளங்களை இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் ஏசப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்தார். அப்படி தானுங்க, இது அவங்க என்ன செய்யுமா, அவங்க இருதயத்தில் வச்சு அதுக்காக நன்றி சொல்லிட்டு அதை தன்னோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லணுமாங்க. அவங்க அதை மறந்துடவே கூடாதுங்க. அவங்க அடிக்கடி அதை நினைக்கணும், அடிக்கடி அதுக்காக நன்றி சொல்லணும், அடிக்கடி அதை தன்னோட பிள்ளைகிட்ட தனக்கு செய்த அந்த இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை ஷேர் பண்ணணுமாங்க. அப்படி செய்யறதுக்கு அவங்களோட ஆத்மாக்கள் அவர் என்ன செய்யறாருன்னா கவனமா இருக்க சொல்றாருங்க. அந்த உங்க ஆத்மாவை இதை செய்யறதுக்கு கவனமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்றாரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்துல நிறைய விக்கிரக ஜனங்கள் இருப்பாங்க, பிரஜாதியார் இருக்காங்க. அவங்களோட முறைமைகளை நீங்க ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அதை உங்களோட இருதயத்துக்குள்ள என்ட்ரு பண்ண வச்சிடக்கூடாது. உங்க இருதயத்துல நீங்க முழு இருதயத்தோட யாரை நேசிக்கணும்னா யெகோவா தேவனை தான் நேசிக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு தான் நீங்க கீழ்ப்படியணும். ஏன்னா அவர் வானத்திலிருந்து உங்களோட பேசினாரு. எனவே அவருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. அதுக்கு உங்களுடைய இருதயத்துக்கு நீங்க ஆயத்தப்படுத்தி உங்க இருதயத்தை வேற எதையும் என்ட்ரு பண்ணாதபடி, வேற விக்கிரகங்கள் உங்க இருதயத்துக்குள்ள வராதபடி நீங்க காத்துக்கொள்ளணும்னு சொல்றாங்க. இதுல விக்கிரகங்கிறது இன்னொன்னையும் கொடுக்குதுங்க. கடவுளை ஹானர் பண்ணாத எல்லா காரியமுமே, கடவுளை காட்டிலும் மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எல்லா காரியமுமே விக்கிரகமாக தாங்க சொல்லப்படுகிறது. அப்ப இந்த காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரியங்களை உங்க ஆத்துமாக்களுக்குள்ள உங்களோட இருதயத்துக்குள்ள நீங்க விடாம பாதுகாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வாழ்றீங்க பார்த்தீங்கன்னா இந்த கானான் தேசத்தை நான் ஆசீர்வதிச்சு தருவேன். அந்த தேசத்துல ஒரு குறைவு இருக்காது. நீங்க அந்த உபாகமம் 4 அதிகாரம் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்றாருங்க. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிறந்தலேருந்து இது வரைக்கும் ஏசப்பா நிறைய நன்மைகள் செய்திருக்கார். உங்களோட வாழ்க்கையில கருவிலே அழிந்து போக வேண்டிய நாம் ஆண்டவர் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து அங்கிருந்தே நமக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு நாளும் நமக்கு ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மளை நடத்தி வர்றாருங்க. அப்ப அதை நம்ம நினைக்கிறோங்க, நம்மளோட இருதயத்துல வைத்துக்கொள்ளணுங்க. சின்ன வயசுல தானே அதை செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம மறந்துடக்கூடாதுங்க. ஒரு நாள் அதை நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லணும். அதோட நிறுத்திடக்கூடாது. அதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை ஷேர் பண்ணணுங்க, அதை சொல்லணும். அப்படி சொல்லி கடவுள் இப்படி நல்லவர், இப்படி உண்மையுள்ளவர், இவ்வளோ நமக்கு நன்மை செய்யாருன்னு சொல்லி ஒரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும், நம்மளோட மெய்யான தேவன் அவர்தான், அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அவர் நமக்கு பட்ட பாடுகளை குறித்தும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. இந்த உலக வழிபாடுகள் அந்த பிள்ளைகளுக்குள்ள நுழையாதபடி நம்ம சிறு வயதுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்கு போதிச்சு அந்த பிள்ளைகளை நம்ம கொண்டு வரணுங்க. இப்படிலாம் நம்ம செய்யும்போது, இந்த காரியங்களை செய்யும் போதே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தலை தோங்குறத பார்க்கலாங்க. நம்ம இருக்கிற இடங்கள்ல ஒரு குறைவு இல்லாமல் நம்ம வாழ்றதையும் கூட நம்ம பார்க்கலாங்க. கடவுள் அதுக்கு தாங்க நம்மளோட இருதயங்களை அவர் என்ன செய்றாரு, எச்சரிக்கையோட பாதுகாத்துக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிக்க எச்சரிக்கையா இருப்பேன்னு சொல்றாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.